அவங்களோட ஆவி இங்கே இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. பட் திஸ் டசன்ட் மேக் சென்ஸ். நோ, இட் டஸ் மேக் சென்ஸ். இதெல்லாம் தான் லோக்கல் கார்டு இங்கே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கானா? உங்க அப்பா எதையோ டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எங்க எல்லாரும் ஸ்கேப் கோட் ஆக்கிடுவாரா? ஏ கே பாகல் பண்ண யார்? அது தப்பு தானேங்க. அங்கிள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல சக்தி. உங்க அப்பா தான் முதல்ல வரதா இருந்தது. அவருடைய மெடிக்கல் எமர்ஜென்சினால தான் நான் லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்தேன். இதெல்லாம் வருணுக்கும் தெரியும். அதெல்லாம் விடு, காட்டு விட்டு வெளியே போறதுக்கு வழியை சொல்லு. இந்த காட்டோட ட்ரெக் ஏரியா பரப்பளவு ரெக்டாங்குலராக இருக்குது. ரஃப்லி 4 to 5 square kilometer. நம்ம சவுத் ஸ்டெப்பில் ட்ரெக் ஆரம்பித்தோம். இப்படி வந்து நார்த் வெஸ்ட் ஸ்டெப்பில் 10 pitch பண்ணோம். சவுத் சைடுக்கு பேரலாக ஒரு ஸ்டேட் ஹைவே ரோடு இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம வந்தோமே. ஸோ இப்போது நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம். ட்ரெக் ஏரியாவுக்கு வெளியில் இருக்கலாம், இல்லை ட்ரெக் ஏரியாவில் டென்ட் பக்கத்துலேயும் இருக்கலாம், இல்லை நார்த் இல்லை சவுத் ஸ்டெப்பில் கூட இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வேர்ஸ்ட் கேஸ் நம்ம நார்த் எட்ஜில் இருந்தாலுமே சவுத் நோக்கி நடந்தால் ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ளே ஸ்டேட் ஹைவே ரீச் பண்ணிடலாம். மிஸ் பண்ணவே முடியாது. மீனா கொஞ்சம் இருங்க. வருண், நீ என்ன டைப் அண்டர்கார்மெண்ட் போட்டிருக்க? வாட்? இல்லடா, பாக்ஸர் டைப்பா இல்லை? எது கேட்குற? இல்லை, மீனா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் நீ உன் பேன் தரலாமே? இது எனக்கு தோணலையே. சக்தி வேணா, சக்தி வேணா. இருங்க இருங்க. மாறன், ஐயோ வேணா. இல்ல சக்தி, ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. வருண், ஹே, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் வித் திஸ் ஜர்க்கின். யா, நீங்கள் ப்ளீஸ் இதை போட்டுக்கோங்க. ஏ வருண், இரு. என்ன சத்தம் அது? சக்தி, என்னாச்சு சக்தி? மீனாவோட ட்ராக் பேண்ட் சார். இல்ல சக்தி, அது வேணா. முதல்ல அதை தூக்கி போடுங்க. இட்ஸ் ஓகே மீனா, ஐ கேன் யூஸ் இட். இல்ல சக்தி, அதை போடாதீங்க ப்ளீஸ். அது வேணா. மீனா ரிலாக்ஸ், ஐ கேன் யூஸ் இட். எதை அவாய்ட் பண்ணோம் வேண்டாம்னு சொல்கிறோமோ, எப்படியாவது ஹைவே போய் சேர்ந்தாகணும். பெக்குலியர் கேர்ள் யார்? See? You can have my shoes. வருண், இந்த தேன் கூடு ஞாபகம் இருக்கா? நேத்தி கூட காமிச்சேன பார்க்க சொல்லுங்க. இப்போ ஞாபகம் வருதா? அப்போ நேற்று இந்த வழி தான் வந்தோம்ல? ஆமாம் சார். இப்படியே வெஸ்ட் சைட் போனால் நேற்று நம்ம டென்ட் ஃபிக்ஸ் பண்ண இடம் வந்துடும். அங்கேருந்து ஈஸியாக உங்களுக்கு ரூட் தெரியாது. மாறன், நம்ம ஆல்ரெடி வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் ஹைவே போகிறது தான். ஐயோ இல்லை சக்தி,
ஏதோ இந்த மரத்துக்கு அந்தாண்ட ரைட் சைடு திரும்பணும், அங்கே கூட வருண் உங்களுக்காக வெயிட் பண்ணி டென்ட் எங்கே பிச் பண்ணணும்னு கேட்டார். நீங்கள் கூட அந்த புஷை தாண்டி போனால் நார்த் வெஸ்ட் போகிறோன்னு கூட சொன்னீங்களே. இந்த ரூட் சரியா தப்பான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ நேரம் இல்லை மாறன். 3 மணிக்குள்ளே எப்படியாவது ஹைவே ரீச் பண்ணி ஆகணும். ஐயோ இல்லை சக்தி, எனக்கு நல்லா தெரியும் சக்தி. இதே மரம் தான், நல்லா பாருங்க சக்தி. ஐயோ மாறன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாட் இஃப் யூ ராங்? அது டென்ட் பிச் பண்ண ஏரியாவாக இருந்தால் ப்ராப்ளம் சால்வ்ல. யூ மே பி ரைட். சரி, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் சொல்கிற இடமா இருந்தால் வருண், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ. அப்படி இல்லைன்னா எல்லாரும் திரும்பி வந்துடுங்க. we'll move towards the highway. But please be quick and careful. ஆனால் சக்தி, நீங்கள் எப்படி தனியாக வேணா ருத்ரா சார் நீங்கள் கொஞ்சம் கூட இருக்கீங்களா? நோ, நாமெல்லாம் ஒன்றா தான் போகிறோம். சக்தி மட்டும் வரலன்னா அவன் எங்கேயே வெயிட் பண்ணிட்டோம். நானும் சக்தி கூடயே இருக்கேன். இப்படியே லெஃப்ட் போனால் ஒரு பெரிய புதர் வரும்ல. இப்போ ஞாபகம் வருதா அவரு? ஞாபகம் வர மாதிரி தான் இருக்கு. அதே கல் கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். அந்த டென்ட் எனக்கு போயிட்டாங்க. இந்த ரூட் தெரியும்ல? சக்திக்கு தெரியும் சார். ரெக்கரா அஃபிஷியலான கேர்ள் தான். ஆமாம், எப்போ தான் தெரியும் உனக்கு அந்த பொண்ணை? ஸ்கூல் டைம்லேருந்தே தெரியும் சார். ஏன் கேட்குறீங்க? அப்பத்துலேருந்து இப்படி தானா? எப்படி சார்? அதான் உன்னை பண்ணாதானே அதை பண்ணுறது, விதானமாக தான் பேசுறது. இப்போ போயிட்டுருக்கிற மொத்த பிரச்சனைக்கே காரணம் அந்த பொண்ணு தான். அந்த ஊருக்கு ஞாபகம் இருக்கா? உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா போலா தாக்கி நீ போலாம் மேனே அப்படியே கேஷுவலாக போயிட்டு வந்துட்டு அப்படி ஒரு பிலீஃப் இருக்காங்கரா? ये कोई बात हुई? ரொம்ப படபடன்னு இருக்கு. மீனா, தேன்கூடு என்ன ஆச்சு வருண்? இல்லை சார், அதே தேன்கூடு. இது அதே மரம்ல? இல்லை மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டோமா? அதே இடம் அப்படி இங்கே தான் சக்தி இல்லையே. கன்ஃபியூஷன் வேணாம், வந்த வழியிலே திரும்பி போயிடலாம். இப்படியே வந்தா நம்ம இதே வரலையா வருண்? இப்படி வரல, இப்படி இப்படி போகலாம். மாறன், இப்படி போகலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்கேயாவது ரூட் மிஸ் பண்ணியிருப்பாங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கண்டிப்பா இந்த வழியா வரல. இந்த வழியா வரலப்பா. மீனா,
வருண் இங்க வாங்கல. வருண் இந்த மார்க்கிங் சத்தி பண்ணது வருண். அப்போ வரப்போ இது லெஃப்ட் சைடு இருந்துச்சு, இப்போ ரைட் சைடில் இருக்கு. ஐ திங்க் நம்ம தப்பான டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். சரி, இப்போ எப்படி போகணுன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஆனால் ஐயோ மாறன், வழி தெரியாமல் தொலைஞ்சு போய் நின்றுருக்கோம். ஏதாவது சொல்லுங்க. ரைட்டு போயிட்டே இருக்கு. இப்படி போகலாம். அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா சக்தி? சச்சா, அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்போ நம்ம நைட்குள்ள ஹைவே ரீச் பண்ணிடுவோமா? அது கஷ்டம் தான் நினைக்கிறேன் மீனா. பின்ன வேற என்ன பண்றது? அந்த பக்கமே போகலாம். வருண், இதுக்கு மேலே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது வருண். சாரி, நம்ம மறுபடியும் தொலைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். நான் திரும்பி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சக்தி. We've lost 3 hours. இப்போ கிளம்புனா ஹைவே ரீச் பண்ண முடியுமா? தெரியல சார். இப்போ என்னதான் பண்ணுறது? சக்தி சொல்றாங்க நம்ம திரும்பி அந்த ஸ்ட்ரீம் பக்கத்திலே போயிட வேண்டியதானா? திருப்பி அங்கேயே வா. இது ரொம்ப டென்ஸான ஏரியா. லைட் இல்லைனா ரொம்ப கஷ்டம். அங்கே போனால் குடிக்க தண்ணியாவது இருக்கும். போகிற வழியில் நம்ம கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனால் எப்படியாவது இந்த ஒரு நைட் தள்ளிடலாம். நாளைக்கு மார்னிங் திருப்பியும் ஏர்லியாக கிளம்பினா கண்டிப்பாக ஹைவே ரீச் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம ரீச் பண்ணாததுனால எங்கள் அப்பா கண்டிப்பாக ஒரு லோக்கல் கைடை உள்ளே அனுப்பிடுவார். 10 வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. கூட்டு போ. அந்த ஜர்க்கினை எப்படி அவ்வளோ ஹைட்டில் ஏறி கட்டினீங்க? அது மட்டும் பார்க்கல, நாங்களாம் என்ன ஆயிருப்போனே தெரில. சக்தி தான் என்ன ஷோல்டர்ல தூக்கி கட்ட வச்சாங்க. எனக்காக எதுக்கு சக்தி அந்த பேண்ட்டை போய் போட்டுட்டு இருக்கீங்க? அதுல என்னமோ. மீனா, பெண்களை காட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வைல்ட் அனிமல்ஸோட ஒரு வைல்ட் பீயிங்காக இருந்தபோது சொன்னது. பெண்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நேரத்தில் ரத்த வாடைக்கு ஓனாய் நரின்னு நிறைய வைல்ட் அனிமல்ஸ் தேடி வரும். அப்படி தேடி வரும்போது அங்கே இருக்கிற ஆம்பளைங்க குழந்தைங்களையும் சேர்த்து அட்டாக் பண்ணும். அதனால் பெண்கள் அந்த டைமில் எங்கேயும் போகாமல் சேஃபாக ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ நம்ம சிவிலைஸ்டாக சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருந்தாலும் இந்த பெண்களை ஒதுக்கி வைக்கிற பழக்கம் மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. நாய் நரிங்கிறது இப்போ பேய் பிசாசாக இருக்கலாம். நம்ம மைண்டு தான் அந்த நம்பிக்கையை பேண்ட் வரைக்கும் நகர்த்துது. ஐ திங்க் ஷி ஹஸ் அ பாயிண்ட்.
என்ன சார் சொல்கிறீங்க? வருண், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் யார். விவகாரத்தையும் தொடங்கி வச்சுட்டு வியாக்கணமாக பேசிக்கிட்டு இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லைப்பா. என் கவனம் ஃபுல்லாக இங்கேருந்து எப்படி தப்பிச்சுட்டு போகிறவங்கள மட்டும்தான் இருக்குது. நெருப்பு பற்ற வச்சிட்டோமே, கூடாதுல்ல? ஆமாம், பட் நைட்டில் வெளிச்சம் இல்லாமல் எப்படி சர்வே பண்ணுறது சொல்லுங்கள். வேறு ஆப்ஷன் இல்லை மாறன். இன்ஃபேக்ட் இந்த நெருப்பு மூலமாக நாளைக்கு காலையில் வரைக்கும் புகை வந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது தான். லோக்கல் கைட் நம்மளை லொக்கேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெருப்பு ரிஸ்க்கு தான், பார்த்து அணைச்சிட்டு போகணும். சரி, இருட்டுறதுக்குள்ளே நான் போய் இன்னும் கொஞ்சம் காஞ்ச வர கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். ஏய் இரு, நான் போகிறேன். இட்ஸ் ஓகேடா. ஏய் சக்தி, நான் தான் போகிறேன்னு சொல்கிறேன்ல, பயப்படாத, தொலைஞ்சிட மாட்டேன். மாறன், இது மட்டும் பத்தாதே மாறன், என்ன பண்ணலாம்? வேணா அந்த மரத்தோட பட்டையை உரிச்சிக்கலாம், நல்லா எரியும். ஐயோ 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 மாறன், என்னாச்சு? என்னாச்சு வருண்? தெரியல சக்தி, மரப்பட்டை எடுத்து வந்துட்டு இருந்தோம். மாறன் திடீர்னு வா வா வா, அங்க அங்க. ஓ ஓ, உடனே ஓ, அம்மா, மீனாக்கண்ணு சேமியா செய்யணுமா? சேமியா செய்யணுமா? பயமா இருக்கா ஐயா? அம்மா, இப்போ நம்ம எங்கம்மா இருக்கோம்? பிரகாசம் மாமா வீட்டில், பிரகாசம் மாமா வீட்டில், பிரகாசம் மாமா வீட்டில், பிரகாசம் மாமா வீட்டில். இந்த ஜூஸ் குடிச்சிரு குட்டிமா. அப்பா எதையோ டிஸ்பியூட் பண்றதுக்காக எங்க எல்லாரும் ஸ்கேப் கோட் ஆக்கிட்டு வரா. குட்டிமா
குடிமா கொஞ்சம் ஜூஸ் குடிமா. இந்த ஜூஸ் கொஞ்சம் ஜூஸ் குடிமா. சக்தி குட்டிமா. யா குட் குட். உட்காரு. இந்தா ஹேவ் சம் ஜூஸ். நாளா இங்கே இருக்கேன். காட்டிலேருந்து எப்படி வந்தேன்? வருண், மாறன், மீனா, ருத்ரா சார்லாம் எங்க? எல்லாம் சேஃபாக வந்துட்டாங்க. இந்த லோக்கல் கைட் பழனி கூட ஒரு 6 பேரை கூட்டிகிட்டு வந்தான். ஏய் குட்டிமா, நீ, நான், வருண், மாறன், மீனா, ருத்ரா எல்லாம் ஒரே வேண்டில் தானே வந்தோம். ருத்ரா சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்ல. See, you're coming back. You will be all right. Da, கொஞ்சம் ஜூஸ் குடி. Come on. ஏய் குட்டிமா, என்னாச்சு? Everybody is safe. Everything is all right. Everything is all right. No, it's not all right, pa. What do you mean everything is all right? நீ உன் பிடிவதுக்காக வேற யாரை பத்தி எந்த கவலையும் படல. அங்க நாங்க பட்ட அவஸ்தை உனக்கு எப்படி தெரியும்? ஹே, என்ன குட்டிமா, என்ன ஆச்சு? அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? இல்லையடா. இல்லைன்னா இறந்துட்டாங்களா இல்லை காணாம போயிட்டாங்களா? போயிட்டாங்களாண்ணா? முந்தா நாள் நீ காட்டில் காணாமல் போயிட்டியே, அது மாதிரின்னு சொல்ல வரியா? அம்மா இறந்துட்டாங்கன்னா நம்ம எரிச்சோமா இல்லை புதைச்சோமா? எப்பவுமே எதையுமே பார்த்து அனலைஸ் பண்ணி தானே ஒரு விஷயத்தை நம்புவ. இதை பாத்தியா? பார்க்காமே நம்பிட்ட. டிபார்ட்மெண்ட்ல ஒரு இட்ஸ் ஓகே. நீ என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு. அம்மா இருக்காங்கப்பா, உயிரோட தான் இருக்காங்க. எப்படியோ சர்வைவ் ஆகி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சில கம்பல்ஷன்ஸ்னால காட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஹே, கிளாராவா? கிளாரா உயிரோட? நோ சான்ஸ். நடந்த அந்த போராட்டத்தில் அவங்கள சுட்டு கொண்டுட்டாங்கன்னு எனக்கு ஒரு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பாடியை கூட கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. அவ்வளோ டேஞ்சரஸான போராட்டத்துக்கு எதுக்காக அவங்கள தனியாக அமிச்ச? ஷூட்டிங் ஆர்டர் இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்காக அவங்கள அமிச்ச? உன் பிடிவாதத்துக்காக வழக்கம் போல் அவங்கள ஸ்கேப் கோட் ஆக்கிட்டியா? நான் போயிருக்கணும். சிரமம் பார்த்துக்கூடாது. நாம ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான பொறுப்பை நாம தான் ஏத்துக்கணும். குட்டிமா, நீ கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய அக்யூசேஷன் சார்ஜஸ் எல்லாம் வைக்கிற. இட்ஸ் ஓகே, என்னை பற்றி விட. இப்போ நீ புதுசாக உங்கள் அம்மாவை பற்றி ஏதோ பேசுறிய. தட் இமேஜினரி வேர்ல்ட் அது உனக்கு நல்லதில்லை. நான் அம்மாவை பார்த்தேன்ப்பா, என் கண்ணால பார்த்தேன். இதோ இதே கையால் தான் தொட்ட. நாட் இன் மை இமேஜினரி வேர்ல்ட். நீ ப்ரூஃப்னு சொல்லுவியே, என்ன ப்ரூஃப் கிடைச்சதுன்னு நம்பிட்ட? இதுல நம்பகமானவங்க சொல்றதுதான் உனக்கு ப்ரூஃப் இல்லையா? அதையே உண்மை நேத்துக்கிட்ட. நீ ப்ரூஃப்காக சுத்தி தேடி இந்த டேட்டாவை ரீவிசிட் பண்ணியா? ப்ரூஃப் பண்ணியாப்பா? ப்ரூவ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? எனிஹாவ், பட் நீ ரீவிசிட் ப்ரோப்னு பேசுறது
என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. யூ ஷுட் revisit. யூ ஷுட் probe. அது உனக்கு மட்டும் இல்லை, மிச்சம் இருக்க 4 பேருக்கும் இல்லை. அப்பதான் அங்க என்ன நடக்குது, என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். பா பா அப்பா அப்பா அப்பா